ரொம்ப சந்தோஷமா நீ தர்ஷனை முழுசா ஏத்துக்கிட்டதுக்கு. தர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஆனால் அவன் நடுவில் பண்ண சில விஷயங்களால் எனக்கு வெறுப்பு வந்துருச்சு. ஆனாலும் அவனை மன்னிச்சு ஏற்றுக்கலாம் தான் நினச்சேன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நடந்த சில விஷயங்கள் என்னை குற்ற உணர்ச்சிக்கு கொண்டு போயிடுச்சு. என்னால் அவன் உணர்வை புரிஞ்சுக்க முடியுது. தர்ஷன் எப்படி சார் இருக்கான்? நல்லா இருக்கானா? அவனை பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சா? உண்மையை சொல்லணும்னா இந்த பரபரப்பில் நான் அவனை தனியாக எதுவும் விசாரிக்க முடியல. அவனை எங்கே தனியாக விட போகிறாங்க? அவங்க அப்பா, சித்தப்பா, அப்புறம் அவங்க அப்பத்தா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அறிவுக்கரசி, அன்புக்கரசின்னு சொல்லி ஒரு பெரிய டீமே சுற்றி உட்காந்துருக்க. அவங்க அவனை தனியாக விட மாட்டாங்க. ஒன்றும் பயப்பட வேணாம். அவங்க சித்திமாரெல்லாம் இருக்காங்க. அவங்க அவன் மேலே ரொம்ப உயிராக இருக்காங்க. நீ போய் அவன் கையை பிடிச்சி அவங்களோட சேர்ற வரைக்கும் அவங்க பத்திரமா பார்த்துக்குவாங்க.